கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் முடிந்துவிட்டது என்று நினைத்த ஒரு விஷயம் மீண்டும் உயிர் பெறப் போகிறது. அது உங்களுக்கு ஆபத்தையும் கொண்டு வரலாம். அதே நேரத்தில் அளவற்ற அதிர்ஷ்டத்தையும் தரலாம். மேலும் இந்த மாற்றத்தை நல்ல பலனாக மாற்றும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது கடகம் ராசியில் பிறந்தவர்கள் வெளிப்படையாக அமைதியாகவும் மென்மையாகவும் எளிமையாகவும் தோன்றினாலும் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் மன உறுதியும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியமும் அளவிட முடியாததாக இருக்கும். இவர்களின் வாழ்க்கை சந்திரனின் ஆதிக்கத்தில் இயங்குவதால் உணர்வுகள், அன்பு, பாசம், கருணை, குடும்ப பிணைப்பு ஆகியவை அவர்களின் வாழ்வில் அடிப்படை தூண்களாக அமைகின்றன. மற்றவர்கள் சாதாரணமாக நினைக்கும் விஷயங்களில் கூட ஆழமான அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். ஒருவர் துயரத்தில் இருந்தால் அவர்களின் வேதனையை தங்களுடைய வேதனையாக உணர்ந்து உதவ முன்வருவார்கள். அதனால் பலரின் மனதில் நீங்காத இடத்தை பெறுவார்கள். வெளியில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் தங்கள் குடும்பம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். அதற்காக எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அமைதியாக தாங்கிக் கொண்டு உழைப்பார்கள். இவர்களின் பொறுமை பல நேரங்களில் மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். ஆனால் அந்த பொறுமையை பலவீனமாக நினைத்து யாராவது ஏமாற்ற முயன்றால் ஒரு கட்டத்தில் அவர்கள் காட்டும் உறுதியும் முடிவெடுக்கும் திறனும் அனைவரையும் வியக்க வைக்கும். அதனால் கடகம் ராசிக்காரர்களின் அமைதிக்கு பின்னால் ஒரு அசைக்க முடியாத மனவலிமை மறைந்திருக்கிறது என்று கூட கூறலாம். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உறவுகள் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. பணம், பதவி, புகழ் ஆகியவற்றை விட மனிதர்களின் அன்பையும் நம்பிக்கைகளையும் அதிகமாக மதிப்பார்கள். யாரேனும் ஒருவரை தங்களுடையராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எந்த அளவிற்கும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். நண்பர்கள், பெற்றோர்கள், சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என ஒவ்வொரு உறவையும் மனதார நேசிக்கும் பாதுகாக்கும் குணம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் தாங்கள் நேசித்தவர்களிடம் ஏமாற்றம் ஏற்பட்டால் அதை எளிதில் மறக்க முடியாது. வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் மனதிற்குள் அந்த காயத்தை நீண்ட காலம் சுமந்து செல்வார்கள். இருந்தாலும் காலம் செல்ல செல்ல தங்களை மீண்டும் எழுப்பிக் கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும். தங்கள் அனுபவங்களிலிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த இடத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பார்கள். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சோதனைகளை சந்தித்தாலும் பின்னர் நிலையான வளர்ச்சிகளையும் மதிப்புமிக்க வாழ்க்கைகளையும் உருவாக்கும் திறன் கொண்டவர்களாக மாறுகிறார்கள். மேலும் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றிகளையும் எளிதாக பெறுவதில்லை. ஆனால் அவர்கள் பெறும் ஒவ்வொரு வெற்றிகளையும் நிலையானதாகவும் நீண்ட காலம் பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆரம்ப காலங்களில் பல தடைகள், எதிர்பாராத ஏமாற்றங்கள், பொருளாதார நெருக்கடிகள், நம்பியவர்களால் ஏற்படும் மனவேதனைகள் போன்றவற்றை அனுபவிக்க நேரிடலாம். இருந்தாலும் இந்த அனுபவங்களே அவர்களை மனதளவில் மிகவும் வலிமையானவர்களாக மாற்றுகின்றன. தோல்வி வந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வார்கள். அதனால் வாழ்க்கையின் நடுப்பகுதியிலிருந்து இவர்களின் முன்னேற்றம் வேகமாக அதிகரிக்கத் தொடங்கும். மற்றவர்கள் பல ஆண்டுகள் எடுக்க வேண்டிய வளர்ச்சியை சரியான காலம் வந்த பிறகு குறுகிய காலத்திலேயே அடைந்துவிடும் அதிர்ஷ்டம் இவர்களுக்குள் கிடைக்கும். இவர்களின் வளர்ச்சி மெதுவாக தொடங்கினாலும் ஒரு கட்டத்தில் அதை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வடையும். தொழில் மற்றும் பணவரவு விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவார்கள். எந்த வேலைகளை செய்தாலும் அதை முழு ஈடுபாட்டுடன் நேர்மையுடனும் செய்து முடிப்பார்கள். பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, தங்களுடைய மனசாட்சி திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காகவே உழைப்பார்கள். நிர்வாகம், கல்வி, மருத்துவம், கட்டுமானம், நிலம் மற்றும் வீட்டு வசதி, விவசாயம், வணிகம், கலை, எழுத்து, ஆலோசனை, தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் திறமையாக சாதிக்கக்கூடியவர்கள். குறிப்பாக நிலம், வீடு, சொத்து, வாடகை, வருமானம் போன்றவற்றில் இவர்களுக்கு நல்ல யோகம் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். பணத்தை வீணாக செலவழிப்பதை விட எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அதனால் வயது அதிகரிக்கும் போது அவர்களுடைய பொருளாதார நிலை மேலும் மேலும் வலுவடையும். ஒரு கட்டத்தில் வீடு, வாகனம், நிலம், குடும்ப வசதிகள், சமூக மரியாதை ஆகிய அனைத்தையும் தங்களுடைய உழைப்பால் உருவாக்கும் திறன் இவர்களுக்குள் உண்டு. கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் உள்ளுணர்வு. மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களை கூட அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். ஒருவரின் முகப்பாவனை, பேச்சு, நடத்தை ஆகியவற்றை பார்த்தே அவர்களின் உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். இதனால் தவறான மனிதர்களிடமிருந்து விலகி நல்ல உறவை தேர்ந்தெடுக்கும் திறமை வளர்கிறது. இருந்தாலும் அளவுக்கு அதிகமான உணர்ச்சி வசப்படுதல் சில நேரங்களில் இவர்களின் பலவீனமாக மாறலாம். அதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது உணர்ச்சிகளை விட சிந்தனைகளை முன்னிலைப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய உயரங்களை அடைய முடியும். வாழ்க்கை இவர்களுக்கு பல சோதனைகளை அளித்தாலும் இறுதியில் அந்த சோதனைகளே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறும் என்பது கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி காணப்படும் ஒரு உண்மை.
அதேபோல கடகம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை என்பது அவர்களின் வாழ்வின் மையப்புள்ளி ஆகும். உலகத்தில் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தாலும் வீட்டில் மன நிம்மதி இல்லை என்றால் அந்த வெற்றிக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைப்பவர்கள் இவர்கள்தான். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆசையை கூட பலமுறை விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டார்கள். பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துவது, மூத்தோர்களின் ஆலோசனை மதிப்பது, இளையவர்களை அன்புடன் வழிநடத்துவது ஆகியவை இவர்களின் இயல்பான குணமாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை மேலும் பெரிதாக்காமல் அமைதியாக பேசி தீர்வு காண முயற்சிப்பார்கள். இவர்களின் இந்த பொறுமையான அணுகுமுறையால் பல குடும்பங்கள் சிதைவிலிருந்து காப்பாற்றப்படுகின்றன. சில நேரங்களில் அனைவருக்காக வாழ்ந்து தங்களுடைய உணர்வுகளை உள்ளுக்குள் புதைத்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களின் இந்த தியாக மனப்பான்மையை புரிந்து கொள்ளும் நபர்கள் வாழ்க்கையில் கிடைத்தால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாக மாறும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஒருவரை மனதார நேசித்துவிட்டால் அவர்களை வாழ்நாள் முழுவதும் மதித்து பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களிடம் இருக்கும். வெளிப்படையாக காதலை அதிகமாக வெளிக்காட்டாவிட்டாலும் செயல்களின் மூலம் தங்களுடைய அன்பை நிரூபிப்பார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை கவனித்து அவர்களின் கனவுகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக இருப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தின் பொருளாதார முன்னேற்றம், குழந்தைகளின் கல்வி, வீட்டின் வளர்ச்சி போன்ற அனைத்திலும் முக்கிய பங்கு வகிப்பார்கள். சில சமயங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீண்ட காலம் கோபத்தை மனதில் வைத்திருக்க மாட்டார்கள். உறவுகளை உடைப்பதை விட அவற்றை காப்பாற்றுவதில்தான் இவர்களின் மனம் இருக்கும். அதனால்தான் இவர்களுடன் வாழ்க்கை நடத்துபவர்கள் பாதுகாப்பும் பாசமும் நிறைந்த ஒரு குடும்ப சூழ்நிலையை அனுபவிப்பார்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் பல நேரங்களில் மெதுவாக வெளிப்படும். ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கை காலப்போக்கில் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு உயரத் தொடங்கும். பல ஆண்டுகள் உழைத்த பிறகே கிடைக்கும் வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் தொடர்ந்து வரக்கூடும். தொழிலில் பதவி உயர்வு, வியாபாரத்தில் லாபம், புதிய வீடு வாங்கும் யோகம், நிலம் சேரும் வாய்ப்பு, வாகனம் வாங்குதல், சேமிப்பு அதிகரித்தல், சமூக மரியாதை உயர்தல் போன்ற நல்ல மாற்றங்கள் தொடர்ச்சியாக நிகழலாம். பிறர் உதவியை எதிர்பார்க்காமல் தங்களுடைய உழைப்பால் முன்னேறுவதே இவர்களின் மிகப்பெரிய பலம். அதனால் இவர்களுக்குள் கிடைக்கும் செல்வமும் புகழும் நிலையானதாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் இவர்களுக்குள் இருப்பதால் இறுதியில் வெற்றியின் உச்சியை அடையக்கூடிய ராசிகளில் கடகம் ராசியும் ஒன்றாக கருதப்பட்டும் வருகிறது. பொறுமை, நேர்மை, கருணை, கடின உழைப்பு மற்றும் இறைவன் மீது நம்பிக்கை ஆகிய 5 குணங்களையும் தொடர்ந்து கடைபிடித்தால் இவர்களின் வாழ்க்கை சாதாரணமாக நிலையிலிருந்து வளமான மற்றும் மதிப்புமிக்க நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். கடகம் ராசிக்காரர்களின் பணயோகம் என்பது திடீரென கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை விட தொடர்ந்து உழைத்து சேர்த்து கொள்ளும் செல்வத்தின் அடையாளமாகும். இவர்களுக்குள் பணம் என்பது வெறும் ஆடம்பரத்திற்கான கருவி அல்ல. குடும்பத்தின் பாதுகாப்பு, எதிர்காலத்தின் நம்பிக்கை, பிள்ளைகளின் கல்வி, பெற்றோரின் நிம்மதி மற்றும் வாழ்க்கையின் நிலைத்தன்மைக்கான அடித்தளமாகும். அதனால் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் சிந்தித்து பயன்படுத்துவார்கள். ஆரம்ப காலங்களில் வருமானம் குறைவாக இருந்தாலும் அனுபவம் அதிகரிக்கும் போது வருமானமும் படிப்படியாக உயரத் தொடங்கும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பாமல் கூடுதல் வருமானம் தரும் வாய்ப்புகளையும் உருவாக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். நிலம் வாங்குதல், வீடு கட்டுதல், வாடகை வருமானம், சிறு முதலீடுகள், குடும்ப வியாபாரம், புதிய தொழில் முயற்சிகள் போன்றவற்றின் மூலம் நீண்டகால செல்வத்தை உருவாக்கும் யோகம் பலருக்கும் அமையும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இவ்வளவு கஷ்டத்திற்கு இப்போது பலன் கிடைக்கிறது என்று பெருமையுடன் சொல்லக்கூடிய நிலையை அடைவார்கள். பணத்தை சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை பாதுகாத்து வளர்ப்பதிலும் இவர்களுக்கு இயற்கையான திறமை இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடகம் ராசிக்காரர்கள் அமைதியாக செயல்படுபவர்களாக இருந்தாலும் முடிவுகளை எடுக்கும் நேரத்தில் மிகவும் தெளிவாக இருப்பார்கள். எந்த ஒரு வேலைகளையும் முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் அதில் இறங்க மாட்டார்கள். அதனால் இவர்களின் வளர்ச்சி மெதுவாக தொடங்கினாலும் அது மிகவும் உறுதியானதாக இருக்கும். நிர்வாகம், கல்வி, மருத்துவம், கட்டுமானம், நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட், விவசாயம், நிதி மேலாண்மை, கலை, ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், ஆன்லைன் தொழில்கள் போன்ற நல்ல துறைகளில் சிறப்பாக முன்னேறக்கூடிய திறன் இவர்களிடம் உள்ளது. தொழிலில் ஆரம்பத்தில் போட்டியாளர்கள் அதிகமாக இருந்தாலும் நேர்மை, பொறுமை மற்றும் தரமான உழைப்பின் காரணமாக வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவார்கள். அந்த நம்பிக்கையே அவர்களின் மிகப்பெரிய சொத்தாக மாறும். வெளிநாட்டில் வேலை அல்லது வியாபாரம் செய்யும் வாய்ப்பும் சிலருக்கு உருவாகலாம். பயணம் மூலம் புதிய அனுபவங்களும் புதிய வருமான வாய்ப்புகளும் கிடைக்கும். வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு இவர்களின் தொழில் வளர்ச்சி வேகமெடுத்து சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காலம் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இவர்கள் செய்யும் உழைப்பிற்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் இருக்கலாம். இதனால் சில நேரங்களில் நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் இன்னும் முன்னேற்றம் இல்லை என்ற கேள்வி மனதில் எழலாம். ஆனால் காலம் கனியத் தொடங்கியவுடன் பல ஆண்டுகளாக காத்திருந்த வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகள் திடீரென நிறைவேறலாம்.
தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வருமானங்கள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகலாம். இதனால் கடந்த காலத்தின் கஷ்டங்களை நினைத்து பார்க்கும் போது அவை அனைத்தும் தங்களை வலிமையான மனிதராக மாற்றுவதற்கான பயிற்சிகள் என்பதை உணர்வார்கள். கடகம் ராசிக்காரர்களின் வெற்றி பெரும்பாலும் பொறுமையின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கும். பொறுமையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்களின் வாழ்க்கை நிலையான வளர்ச்சிகளை நோக்கி நகரும். கடகம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே தலைமைத்துவ குணம் இருக்கும். அவர்கள் கூட்டத்தின் முன்று சத்தமாக நின்று பேசாமல் இருந்தாலும் அமைதியான செயல்களால் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுவார்கள். ஒரு குழுவில் பிரச்சனை ஏற்பட்டால் அனைவரின் கருத்தையும் பொறுமையாக கேட்டு அனைவருக்கும் ஏற்ற முடிவை எடுக்க முயற்சிப்பார்கள். அதனால் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் மதிப்பையும் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையும் எளிதில் பெறுவார்கள். எந்த ஒரு பொறுப்பையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் முழு அர்ப்பணிப்புடன் செய்து முடிப்பார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் வாய்ப்புகள் அதிகம். தொழில் அல்லது வியாபாரத்தில் ஒரு முறை நல்ல பெயர் கிடைத்துவிட்டால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். நேர்மையும் நம்பகத்தன்மையும் இவர்களின் மிகப்பெரிய முதலீடாக மாறும். பணத்தை இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்ற எண்ணம் இவர்களின் வாழ்க்கை முறையில் தெளிவாக காணப்படும். கடகம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் பற்றி பேசும் போது அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் மனப்பக்குவத்தின் மூலம் வரும் என்று கூறலாம். வயது அதிகரிக்க அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் கற்றுக்கொள்வார்கள். இளமையில் மனதை பாதித்த சம்பவங்கள் பின்னர் அவர்களுக்கு அனுபவமாக மாறும். பிறரின் வார்த்தைகளால் எளிதில் பாதிக்கப்படாமல் தங்களுடைய இலக்கை நோக்கி உறுதியாக பயணிப்பார்கள். இதன் விளைவாக பொருளாதார முன்னேற்றம் மட்டுமல்ல, மன நிம்மதி, குடும்ப மகிழ்ச்சி, சமூக மரியாதை, ஆன்மீக நிறைவு ஆகிய அனைத்தும் படிப்படியாக அதிகரிக்கும். வாழ்க்கையின் இறுதி காலத்தில் நான் நேர்மையாக வாழ்ந்தேன், பலருக்கு உதவினேன், என் குடும்பத்தை நன்றாக வழிநடத்தினேன் என்ற மனநிறைவு அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக இருக்கும். அந்த மனநிறைவே எந்த பொருள் செல்வத்தாலும் வாங்க முடியாத அரிய வரமாகும். கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி அவர்கள் சம்பாதிக்கும் செல்வத்தில் மட்டுமல்ல, அவர்கள் விட்டு செல்லும் நல்ல பெயர், அன்பு, மனிதநேயம் மற்றும் நம்பிக்கையில்தான் நிலைத்து நிற்கிறது. குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களிடம் பலருக்கும் தெரியாத ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. அது சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் அபாரமான திறன். வாழ்க்கை எவ்வளவு கடினமான பாதையில் சென்றாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய வழிகளை தேடி முன்னேறும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும். ஒரு வாய்ப்பு மூடப்பட்டால் அதற்காக நீண்ட நாட்கள் வருந்தாமல் மற்றொரு வாய்ப்பை உருவாக்க முயற்சிப்பார்கள். ஆரம்பத்தில் இவர்களின் திறமையை பலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் இவர்களை சாதாரண மனிதர்களாக மதிப்பிடலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் சிந்தனை, அனுபவம், பொறுமை, முடிவெடுக்கும் திறன் ஆகியவை வெளிப்படத் தொடங்கும். அப்போது ஒரு காலத்தில் அலட்சியமாக பார்த்தவர்களே இவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை உருவாகும். வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அனுபவங்களே இவர்களின் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக மாறுகின்றன. அதனால் வயது அதிகரிக்க அவர்களின் மதிப்பும் சமூகத்தில் உயரத் தொடங்கும். செல்வம் மற்றும் சொத்து சேர்ப்பதில் கடகம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையான ஈர்ப்புகள் இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை விட எதிர்காலத்தில் பலன் தரக்கூடிய முதலீடுகளை விரும்புவார்கள். சிறிய தொகையாக சேமிக்கத் தொடங்கிய பணமே பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய சொத்தாக மாறும். நிலம், வீடு, விவசாயம், வாடகை வருமானம், குடும்ப வியாபாரம் போன்ற துறைகளில் பலருக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். இருந்தாலும் எந்த முதலீட்டையும் முழுமையாக ஆய்வு செய்து தேவையான சட்ட மற்றும் நிதி ஆலோசனைகளை பெற்று செய்வது புத்திசாலித்தனமான அணுகுமுறையாகும். பணத்தை சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை சரியாக நிர்வகிக்கும் திறனும் இவர்களிடம் இருப்பதால் காலப்போக்கில் குடும்பத்தின் பொருளாதார அடித்தளம் மிகவும் வலுவாக இருக்கும். ஒரு காலத்தில் பணத்திற்காக கவலைப்பட்டவர்கள் பின்னர் மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் நிலைக்கு கூட உயர முடியும். இந்த வளர்ச்சி ஒரே நாளில் நிகழாது. ஆனால் தொடர்ந்து உழைக்கும் மனப்பான்மையால் அது சாத்தியமாகும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது அவர்களின் நல்ல மனமும் விடாமுயற்சியும் ஆகும். அவர்கள் பிறருக்கு செய்யும் உதவிகள் உடனடியாக பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அதே நன்மைகள் வேறு வடிவங்களில் திரும்பி வரும். அனுபவத்தை பலர் பெறுவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமைகளை உருவாக்கும் சக்தி, நண்பர்களிடையே நம்பிக்கையை வளர்க்கும் குணம், வேலை செய்யும் இடத்தில் மதிப்பை பெறும் ஒழுக்கம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையிலே உயர்த்தும் முக்கிய காரணங்களாக அமைகின்றன. அதே நேரத்தில் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விட சரியானதை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் மேலும் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். தன்னம்பிக்கை, பொறுமை, நேர்மை, தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஆகியவை இணைந்தால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் நிலையான வெற்றிகளை உருவாக்க முடியும். அவர்களின் பயணம் வேகமாக தொடங்காமல் இருந்தாலும் முடிவில் அவர்கள் உடையும் உயரம் பலருக்கும் ஊக்கமளிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும்.
ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு வயது நிலையிலும் கவனித்து பார்த்தால் அவர்கள் அனுபவத்தின் மூலம் வளர்ச்சியடையும் மனிதர்கள் என்பது தெளிவாக புரியும். குழந்தை பருவத்தில் மிகவும் அமைதியாகவும் வெகுளித்தனத்துடனும் பெற்றோரின் அன்பை அதிகமாக நாடுபவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற குழந்தைகளைப் போல எப்போதும் வெளிப்படையாக இருக்காமல் தங்களுக்கென்று ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி கொள்வார்கள். கலை, இசை, ஓவியம், கதைகள், இயற்கை, விலங்குகள் போன்றவற்றின் மீது சிறுவயதிலிருந்தே ஈர்ப்புகள் இருக்கலாம். பள்ளி பருவத்தில் ஆசிரியர்களின் அன்பை பெறுவார்கள். படிப்பில் மட்டுமல்லாமல் நல்ல ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்விலும் தனித்துவம் காட்டுவார்கள். குடும்பத்தில் யாருக்காவது சிரமம் ஏற்பட்டால் சிறு வயதிலேயே அதை புரிந்து கொண்டு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இந்த குணங்களே பின்னர் அவர்களை பொறுப்புள்ள பெரியவர்களாக மாற்றுகின்றன. இளமை பருவம் கடகராசிக்காரர்களுக்கு கனவுகள், சவால்கள் மற்றும் தங்களை நிரூபிக்க வேண்டிய காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். சிறிய முயற்சிகள் உடனடியாக வெற்றி பெறாமல் போகலாம். சில சமயங்களில் நம்பியவர்கள் விலகிச் செல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தாமதமாகலாம். இருந்தாலும் இந்த அனுபவங்கள் அவர்களின் மன உறுதியை அதிகரிக்கும். தோல்வியை முடிவாக பார்க்காமல் புதிய தொடக்கமாக காணும் மனப்பக்குவம் உருவாகும். தங்களுடைய திறமைகளை தொடர்ந்து வளர்த்து கொள்ளும் பழக்கம் இவர்களை மற்றவர்களை விட வித்தியாசமாக மாற்றும். மேலும் இந்த வயதில் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட்டால் தொழில், கல்வி, வியாபாரம், முதலீடு போன்ற துறைகளில் வலுவான அடித்தளத்தை அமைக்க முடியும். பிறர் வெற்றிகளை பார்த்து ஒப்பிடுவதற்கு பதிலாக தங்களுடைய இலக்கில் கவனம் செலுத்தும் போது அவர்கள் வளர்ச்சி மேலும் உறுதியானதாக மாறும். நடுத்தர வயதையும் அதன் பிறகான வாழ்க்கையை அடையும் போது கடகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உழைப்பின் பலன்களை தெளிவாக அனுபவிக்க தொடங்குவார்கள். குடும்பத்தில் நிலைத்தன்மை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உருவாகும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பல வருடங்களாக சேமித்த அனுபவம், அறிவும் அவர்களை நல்ல வழிகாட்டியாக மாற்றும். இளைய தலைமுறைக்கு ஆலோசனை வழங்கும் நிலை உருவாகும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். பணம் மட்டுமல்ல, நல்ல உறவுகள், உடல்நலம், மன நிம்மதி, நேர்மை மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவையே நிலையான வளர்ச்சிகளை தருகின்றன என்பதை உணர்வார்கள். அதனால் முதுமை காலத்தில் தனிமையோ வருத்தமோ அல்ல, நிறைவான நினைவுகளும் குடும்ப அன்பும் சூழ்ந்த வாழ்க்கைகளை உருவாக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தார்கள் என்பதில் இல்லை, எத்தனை பேரின் மனதில் நல்ல மனிதராக இடம் பிடித்தார்கள் என்பதுதான் இருக்கிறது. அந்த நல்ல பெயரே அவர்கள் வாழ்வின் மிகப்பெரிய செல்வமாக என்றும் நிலைத்திருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் விதி மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானிக்காது. அவர்களின் மன உறுதியும் தொடர்ந்து முயற்சி செய்யும் குணமும் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. ஒருவேளை தொடங்கும் போது உடனடியாக அதன் பலனை எதிர்பார்ப்பதில்லை. மாறாக இன்று செய்யும் உழைப்பு நாளைய வெற்றிக்கான விதை என்பதை நன்கு புரிந்திருப்பார்கள். இதன் காரணமாக பலர் கைவிடும் தருணங்களில் கூட கடகம் ராசிக்காரர்கள் அமைதியாக தங்கள் முயற்சியை தொடர்வார்கள். இந்த குணமே அவர்களை வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு அழைத்து செல்கிறது. சில நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் பிறருக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த முடிவுகளின் மதிப்பு வெளிப்படும். அவசரப்பட்டு முடிவை எடுப்பதை விட சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பதே வெற்றி என்ற வாழ்க்கை தத்துவத்தை அவர்கள் இயல்பாகவே பின்பற்றுவார்கள். இதனால் அவர்களின் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் அபூர்வமான திறன் உள்ளது. ஒரு மனிதர் வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் அவருக்குள் இருக்கும் வேதனையை உணரக்கூடிய கருணை மனம் இவர்களிடம் இருக்கும். அதனால் பலர் தங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை இவர்களிடம் பகிர்ந்து ஆலோசனை கேட்பார்கள். ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் வெறும் வார்த்தைகளால் அல்லாமல் உண்மையான அக்கறையுடன் பேசுவார்கள். இந்த குணம் காரணமாக அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நல்ல பெயரை பெறுவார்கள். ஆனால் இதே கருணை மனம் காரணமாக சிலர் இவர்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கலாம். எனவே உதவி செய்வதிலும் ஒரு எல்லையை வைத்துக் கொள்வது அவசியம். தங்களுடைய நேரம், உடல்நலம், குடும்ப பொறுப்புகள் ஆகியவற்றுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் சமநிலையுடன் அமையும். அன்பு கொடுப்பது ஒரு சிறந்த குணம். ஆனால் தங்களை மறந்துவிடும் அளவிற்கு தியாகம் செய்வதை தவிர்ப்பதும் அதே அளவு முக்கியமானது. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி இலக்கு வெறும் செலவு சேர்ப்பது அல்ல, மன நிறைவு நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதே ஆகும். தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தபோது குடும்பத்தை நன்றாக காத்தோம், நேர்மையாக உழைத்தோம், பிறருக்கு உதவினோம், யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என்ற திருப்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். இந்த மனநிறைவை எந்த பணத்தாலும் வாங்க முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், சந்தித்த மனிதர்கள், கடந்த சோதனைகள் ஆகியவை அவர்களை ஒரு முதிர்ந்த அனுபவமிக்க மனிதராக மாற்றும். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் மதிப்பு மிக்கவர்களாக மாறுகிறார்கள். அவர்களின் அமைதியான சிரிப்பு, அன்பான பேச்சு, நம்பகமான குணம், குடும்ப பாசம், இறை நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி ஆகியவை அவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும்.
உண்மையான செல்வங்களாகும். இந்த குணங்களை தொடர்ந்து வளர்த்து கொண்டால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேறி தங்களுக்கும் தங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சிகளை உருவாக்கும் மனிதர்களாக வாழ்வார்கள். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் தலைமை பண்பு வெளிப்படையாக தெரியாமல் இருந்தாலும் அது மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் அதிகாரத்தால் மனிதர்களை வழிநடத்த விரும்புவதில்லை. மாறாக அன்பு, நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வின் மூலம் மற்றவர்களின் மதிப்பை பெறுவார்கள். ஒரு குடும்பத்தில் இருந்தாலும், அலுவலகத்தில் இருந்தாலும் அல்லது சமூகத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும் நேரத்தில் அனைவரும் முதலில் நினைப்பது இவர்களையே. காரணம், எந்த சூழ்நிலையிலும் அவசரப்படாமல் அமைதியாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு பல கோணங்களில் தீர்வு காண்பார்கள். ஒருவரின் கருத்தை மட்டும் நம்பாமல் எல்லோருடைய நிலைமைகளையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் நீண்ட கால நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். பணிவு இவர்களின் மிகப்பெரிய ஆபரணம். உயர்ந்த நிலையை அடைந்த பிறகும் தங்களை உயர்த்திய மனிதர்களை மறக்காத நன்றி உணர்வு இவர்களின் வாழ்க்கையை மேலும் அழகாக்குகிறது. சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.